நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே.
தேவ பிரசனத்திலே அந்த தந்தையும் சகோதரர் வளர்ந்தவர்களும் ஒரு நல்ல ஜெபத்தை நம்ம கொடுத்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மோடு இருந்து நமக்காக இருக்கிறார்கள். இந்த சிந்தனையோடு நாம் இந்த ஒரு நாள் உபவாசம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியும் இந்த உபவாச ஆராதனை எதற்காக நாம் வைத்திருக்கிறோம் என்று. தந்தை அவர்கள் சொன்னது போல அவர் ஃபாதர் அருள்ராஜ் இந்த டிஎம்ஐ எம்எம்ஐ பாதத்து நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அவர்கள் ஒரு தியான இல்லத்தை ஆரம்பிக்க கொண்டிருக்கிறதிலே சகோதரர் பலனடியாக பல பேச்சுகளை மேற்கொண்ட பொழுது எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டது. பாதை சந்தித்தோம், 2 முறை சந்தித்தோம். இந்த இடத்திலே வைக்க முடியும் முதல் நாள் வந்து பிரேயர் பண்ணிட்டு போனோம். இந்த இடத்துல பிரேயர் வைக்கலாம் ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். அதுக்கு பிறகு வந்து இது எப்படி செய்வதற்காக ஒரு 15 நாட்கள் ஜெபம் பண்ணோம். முதலிலே ஒரு உபவாச கூட்டத்தை வைக்கிறது ஆண்டவர் சொன்னார். இந்த உபவாச ஆராதனை என்பது நாங்கள் மட்டும் இங்கே வந்து போல பாண்டியன் எனக்கு மனைவி வரல. இந்த தியான கூட்டத்தை நடத்தும் போது இங்க வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு பிரதர் சொன்னது போல மரியா இயேசு பார்த்து உட்கார்ந்திருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்னை விட்டு சத்தத்துக்கு நம் காதுகளுக்கு இதயம் இன்னைக்கு செவிப்படும். இந்த இடத்திலே எப்படி தியானம் நடக்குது, தேவன் என்ன சொல்லி உங்களோடு பேசுகிறார். நாம் எல்லோரும் சேர்ந்ததாக காரியம் செய்யப்படுமே தனி ஒரு மனிதனாக அல்ல, ஒரு தனி ஒரு மனிதனாக அல்ல. நான் நல்ல சமாரியன் ஐக்கியம் வைத்திருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி வைத்ததிலே நல்ல சமாரியனை போல தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பொருளையும் தங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும் வந்திருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த நல்ல சமாரி ஊழியர்களே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாண்டிச்சேரியில் போய் மக்கள் இருக்கிறார்கள், குளத்தூரோட போய் மக்கள் இருக்கிறார்கள், ஏன்னா சென்னை அப்பத்தூர்ல இருக்கிறார்கள், ஆற்காடு பெயரேற்றிக்கு அவர்களால் கூட்டிக் கொண்டு வரதுக்கு நான் வாய்ப்பு ஆரம்பித்தது. இப்படி பல இடங்களில் ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும். குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் பகுதியில தான் அதிகமாக ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும். தேவனுக்கு நாடகமாக நாங்கள் செய்து கொண்ட ஊழியத்தை ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ஒரு பெரிய நிலவை செய்வதற்கு ஆண்டவர்களே ஆயத்தப்படுகிறார். நல்ல நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த ஜெபத்தின் முடிவிலே எல்லாரும் இந்த விட்னஸ் சொல்லுங்கள். தேவனோடு என்ன பேசினார், ஒவ்வொருவரோடும் பேசுவார்.
நீங்க நினைக்க வேண்டாம் என்னோடு என்ன பேசுறதா எனக்கு பேர் இல்லையே ஊர் இல்லையே எனக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லையே எனக்கு முன்னால ஃபாதரோட அடைமொழியோ சிஸ்டரோட அடைமொழியோ இல்ல பிரதரோட அடைமொழியோ இல்ல பிஷப்புக்கு அடைமொழியோ எனக்கு முன்னால கிடையாது. நான் சித்தரில் படிக்கிறையே நான் கான்வென்ட்ல படிக்கிறையே இப்படி எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆயிரம் ஆண்டவர்கள் ஆலயமாக உங்களிலிருந்து பேசி அப்படிப்பட்டவர்களை தேர்ந்து கொண்டார்களே வேதத்தில் உள்ள வார்த்தையாக நாம் பார்க்க வாசிப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். யோனத்தான் தன் படைக்கலங்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்தசேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். யோனத்தான் தெரியலாத சவுலுடைய மகன் யோனத்தான். அவனுக்கு பின்னால ஆவியை தூக்கி போறது படைக்கலங்களை தூக்குவதற்கு ஒரு ஹெல்ப்பர் கூட இருப்பான். அவனுடைய பேர் என்னன்னு தெரியாது. அவனை கூப்பிட்டு வா நாம் பெலிஸ்தரை தங்கிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறான். சவுல் மன்னன் ஒரு ஆயுதம் கூட கிடையாது. எப்படி பெலிஸ்தரை ஜெயிப்பதுன்னு மலையில கோயில ஒளிந்து உட்கார்ந்துட்டார். அதனாலே சவுல் மன்னனுக்கு தெரியாமல் யோனத்தானும் அவருடைய படைக்கலை தூக்கி ஆயுதம் வாங்கி தூக்கிவிடுறல இந்த படைகளை தூக்கிறவனும் வானவர்கள் இந்த படைப்பை பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு சிலரை கொண்டு பலரை கொண்டு ரட்சிப்பை கொடுப்பார். வா போகலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ராஜாட்ட பர்மிஷன் கேட்டா போகலாம்னு சொல்லிடுவார். சொல்லாமல் 2 பேரும் போறாங்க. நேரே போய் நின்னோட அங்கே வேவு பக்கத்துல கூப்பிடுறாங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட இவங்க சொல்றாங்க, அவன் நம்மை வான்னு சொல்லி கூப்பிட்டா ஆண்டவர் நம்மோடு இருக்கான்னு சொல்லியாங்க. நீ அங்கேயே நில்லுன்னு சொன்னா நாம திரும்பி போயிடுவோம்னு சொல்லி பேசி இருக்கப்ப இங்கே வான்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. உடனே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி ஒரு கையில ஒரு அடைவலர்கள் இல்லாமல் போய் முதல்ல போய் 20 பேர் சாகடிக்கிறார். அவர்களுக்கு ஆயுதம் எடுத்துக்கிற அதுக்கப்புறம் நிறைய பேர் சாகடிச்சு ஒரு பெரிய யுத்தத்தை பெரிய வெற்றியை 2 பேர் அங்கே சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதற்கு காரணமாக இருந்தது யோனத்தான் தனியாக போயிருந்தாங்களா செஞ்சிருக்க முடியாது. அவனுக்கு துணையாக இருந்தது யாரு? அந்த படைக்கரனை தாங்கி கொண்டே வந்த அந்த ஹெல்ப் ஊழியன். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு பேர் கொடுக்கப்படவில்லை. அவன் அப்பா பேர் என்ன தெரியுமா? கொடுக்கப்படவில்லை. அவன் ஊர் என்ன தெரியுமா? கொடுக்கப்படவில்லை. அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? தேசமே பயப்படாதே வாங்கிலே கனிவோரே தேசமே பயப்படாதே வாங்கிலே கனிவோரே நாம் இன்னும் ஒரு வசனங்களை பார்ப்போம். மார்க்கு செய்தி 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிப்போம். மார்க்கு செய்தி 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். இங்கே
திமேயுவின் பரிமையை ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். அவரது கேட்கிறப்ப நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறப்ப நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் சொல்லி அவன் பார்வையை பெற்றுக் கொள்கிறான். ஏற்கனவே இடது கூட பார்வையை பெற்றுக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். இங்கே குணமாக்கப்பட்ட ஒருவனுக்கு பேர் தெரியும். என்ன பேர் அவனுக்கு? அவன் அப்பா பேர் என்னது? எந்த ஊர்ல அவன்? எரிகோவை சேர்ந்த. அப்ப ஒரு அற்புதத்தை பெற்ற ஒருவனுக்கு அவன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அட்ரஸ் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த யோனாத்தானுக்கு கூட வந்த படைக்காரர்களை தூக்கி கொண்டு வந்த அவனுக்கு பேர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலாக இந்த இடத்தில் வந்திருக்கும் நமக்கு பெரிய பேர் தெரியாது. நான் யாருக்கு உலகிற்கு தெரியாமல் இருக்கலாம், என் பேர் என்று சுற்றி உட்கார்ந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் என்ன செய்து கொண்டிருப்பது என்னுடைய யாருக்குமே தெரியாது இருக்கலாம், நான் ஒரு சிறியவனாக இருக்கலாம். ஆயினும் தேவன் என்னை விடுத்து ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு தயாராக இருப்பார். ஆனால் தேவன் நாளிலிருந்து பேச போகிற காரியம் நாம் சிறியவனாயிற்றே, என்னிடத்துல பெருசா பேசக்கூடாது, என்னோட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, என்னோட வயதில் பெரியவர்கள் இருக்காங்க, அனுபவத்தில் பெரியவர்கள் இருக்காங்க, ஆற்றலில் பெரியவர்கள் இருக்காங்க, அறிவில் பெரியவர்கள் இருக்காங்க எல்லாம் நினைக்க வேண்டாம். தேவனாலே ஒவ்வொரு இடத்துல என்ன பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அதை நம்மளுக்கு பகிர்ந்துள்ளோம். வாசிப்போம். 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகாமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து கண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இங்கே நாமானை பார்க்கிறோம். நாமான் ஒரு சீரியாவின் பெரிய படைத்தளபதி, எங்க போனாலும் வெற்றியை சுதந்திரத்தை கொண்டு வருகிற பெரிய ஆள். ஆனால் அவனுக்கு குஷ்டநோய் இருந்ததாலே ஒரு சபையில் உட்கார்ந்து அவனால் சாப்பிட முடியாது. ராஜா வைக்கிற ஒரு பெரிய விருந்தை அவனால் போய் கலந்து கொள்ள முடியாது. குஷ்டநோய் இருப்பதாலே அவமானத்தினால் நிந்தியினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அவன் எத்தனையோ வைத்தியத்தை சென்று எந்த மருத்துவம் அவனுக்கு கிடைக்காமல் இருந்த நிலையிலே அவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு அடிமைப்பட இருந்தார். அவளை இஸ்ரவேல் தேசத்தில் சிறைபிடித்துக் கொண்டு வந்து நாமான் வீட்டில் அவன் மனைவிக்கு வேலை செய்வதற்காக வைத்திருந்தார். அந்த சின்ன பெண், வேலைக்கார பெண், அடிமை பெண் பார்த்து தம் எஜமானிகளை பார்த்து சொல்றார், உங்களுடைய தலைவர் எலிசாவிடத்தில் போய் சென்றால் அவருக்கு கண்டிப்பாக நோய் குணமாகும் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ ராஜ்யங்களை வெற்றி பெற்றுக் கொண்டு வந்த அந்த சீரிய நாட்டு தலைவரியாக இருந்த நாமானுக்கு அந்த குஷ்ட நோய் சுகமாதத்துக்கு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த வழியை யார் காண்பித்தது? அந்த சிறுமி காண்பித்தார். இவர் சிறுமிதான் என்று சொல்லி அற்பமாக எண்ணவில்லை. ஏன்? ஆரம்பம் அற்பம் என்றாலும் முடிவு சம்பூரணம். ஆரம்பம் அற்பம் என்றாலும் முடிவு சம்பூரணம். ஒரு 100 பேர் ஒருவேளை ஒரு வருடத்துக்கு இருந்தால் இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கலாம். நீங்க ஒருவேளை தமிழகத்தை சுற்றி வந்த மக்கள் இருக்கலாம். ஒரு வருடம் இருந்தா வெவ்வேறு நாடுகளின் மக்கள் உட்கார்ந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் வந்தப்ப பாட்டி சொல்றாங்க, எந்த இடத்துல இருக்கிறது, இடத்துல போன் பண்ணி கேட்டாங்க. இன்னும் ஒரு வருடத்துக்கு பார்த்தா இந்த இடத்துல எல்லாருக்கும் எதை அட்ரஸ் சொல்லுவாங்க, டிஎம்ஐ தியானத்தின் பத்தி இருக்கு பாருங்க அப்படின்னு எல்லாரும் அந்த இன்னைக்கு அந்த டோல்கேட் அட்ரஸ் சொல்றோம், நாளைக்கு அந்த அட்ரஸ் சொல்லுவோம். அதை இன்னைக்கு நாம் சிறியவர்களாக இருக்கலாம், நாம் அந்த அடிமைப்பட்ட சின்ன பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறிய நாட்டு படையினருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவர் அந்த சிறிய பிரிவை பயன்படுத்தார். அந்த சிறுமிக்கு என்ன பேர் தெரியுமா? வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அந்த சிறுமியோட அம்மா பேர் தெரியுமா? தெரியாது. அவர் இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படணும் ஒன்றுதான் தெரியுடைய, வேறு ஒன்றும் தெரியாது. எனவே தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும், ஒரு மீட்பை கொடுக்கணும், ஒரு பெரிய காரியத்தை செய்வதால் பெரிய ஆட்களை மட்டும் தேர்ந்து கொள்ளவில்லை. அவர் சிறிய ஆட்களை என்றால் ஆற்றல் ஆட்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் தெரிந்து. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற அவர்களுக்கும் நாம பிரேயர் பண்ணதான் வந்தோம்.
அவன் பேரை பற்றி பேசுறதுக்குள்ள நினைக்க வேண்டாம். ஆண்டவர் எல்லோரும் நினைக்க பேசுவார். மத்தியான வேளையிலே எல்லோரும் வந்து சாட்சி சொல்ல வரீங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறார்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்கள், இந்த இடத்துல எப்படி ஆராதனை நடத்தப்பட வேண்டும், என்னென்ன ஆராதனை நடத்தப்படுவது, என்ன பேசுகிறார்களே உங்கள் வழியாக ஆண்டவர்களாலே பேசுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் கேட்போம், வாசிப்போம். யோவான் 4:41 42 வாசிப்போம். யோவான் நற்செய்தி 4:41 42. அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்ப யார் அந்த பெண்ணுங்க? பாத்தீங்களா, வார்த்தை யார் அந்த பெண்ணு? சமாரிய பெண். அவர் என்ன சொல்றாங்க? நீ கூட்டிட்டு வந்து நாங்களா இயேசு கிறிஸ்துவனால விசுவாசிக்கல, நாங்களே அவர் பேச்சை கேட்டு என்ன பண்ணோம் இயேசு. ஆனா யார் கூட்டிட்டு வந்து அத்தனை பேரையும் அந்த ஊர்ல உள்ள ஆளை கூட்டிட்டு வந்து யாரு? அந்த சமாரிய பெண் பேர் என்ன? தெரியல. அவங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. அவர் சமாரிய எந்த ஊர் தெரியல, ஏதோ ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்த ஒரு சமாரிய பெண். அட்ரஸ் இல்லாத ஒரு பெண், பேர் இல்லாத ஒரு பெண், தகப்பன் பேர் அந்த இடத்தில் தெரிவிக்கப்படாத ஒரு பெண். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் யார் பக்கத்துல வந்தாங்க? பக்கத்துல. அப்ப என் பேருக்கு பெரிய எனக்கு பேரு கட்ட தேவை, எங்க அப்பா பேர் எல்லாருக்கும் தெரியணும் தேவை கிடையாது, நான் எந்த ஊரை சேர்க்கணும் எல்லாருக்கும் தெரியணும் கிடையாது. அப்ப அந்த சமாரிய பெண் தன் ஊர் முழுவதும் இடம்னாரு கொண்டு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆண்டவரே, எந்த நாளும் ஆண்டவரே. பாருங்க, எல்லாரும் வந்து புகுந்து போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன சொல்றாங்க? நீ கூப்பிட்ட நாங்க வரேன். நமக்கு அது தேவை. யார் கூப்பிட்டாலும் நாம எல்லாருக்கும் மீட்பை கொடுக்க வேண்டியது, நற்செய்தி அறிவிக்க வேண்டியது, விடுதலை பெற வேண்டியது நாம் பெற. யாராலும் கொடுத்து நான் கொடுத்த பெருமை எனக்கு தேவை. இந்த பெருமையா யாருக்கு? துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வற்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுக்கு 5 அப்பங்களும் 2 மீன். 5 அப்பங்களும் 2 மீன்கள் ஆண்டவர் நினைச்சாரு. 5 அப்பங்களை அவன்
ஆச்சு? 50,000 பேருக்கு சாப்பாடு யார் காரணமா இருந்தது? அவன் பேர் என்ன? அவன் அப்பா பேர் என்ன? எந்த ஊரு? அப்ப அட்ரஸ் இல்லாத ஒரு சிறுவனை வைத்து என்ன பண்ணாரு? திருப்தி காட்டினாங்க தேடுவா. நான் பேர் தெரியாதவரா இருக்கலாம், அப்பா பேர் தெரியாதவரா இருக்கலாம், அதை பற்றி நாம் ஆடுவதற்கு வாசிப்போம். யோசுவா புத்தகம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வாசிப்போம். அங்கே இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை தாண்டி கானானியருக்கு கடந்து செல்லும்போது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். அப்ப இந்த 4 குருக்கள் என்ன செய்தார்கள்? ஆசாரியர்கள் 4 பேர் உடன்படிக்கை பெட்டி வைத்து தண்ணியை போய் கால வச்சது யோர்தான் பின்னோக்கி ஓடி விடோ. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்குள் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வார்த்தைகளை பெற்று
இந்த இடம் ஆயத்தமாயிருக்கும். நீங்க இந்த ஆண்டுடைய சன்னிதானத்திலே அதை சொல்லாமல் மறைப்பது மூலம், அதை சொல்லாமல் உங்கள் மனதை வைத்துக் கொள்வது மூலம் அந்த வெளிப்பாடு வெளியே கிடைக்கிறதுனால அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போனால் அந்த லட்சாவது லட்சம் மக்கள் ஆத்மாக்கள் வெற்றிப்படைப்பதற்கு நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கிறீர்கள். எனது எண்ணங்களோடு சிந்தனைகளோடு யாராவது உற்சாகமாக இருக்கிறவர்களும் இருக்கிறாம நாங்கள் லேட்டாக அவங்க முடியும் இல்லை காலையிலே ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறப்ப எல்லாரும் போல 2வது வருஷம் போவாங்க. ஃபர்ஸ்ட் மாதம் பெரும்பாலும் ஜனங்கள் எழுப்பி வெகு தொலைவிலிருந்து 5:45 கிளம்பி தூரத்தில் வரைக்கும் சற்று தாமதம் பலனிகள் வரனால தாமதம் ஆகிட்டது. மன்னித்து தாமதத்துக்கு ஆகிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கி பார்க்குறோம். அது சுருக்க முடியாது. கொஞ்சம் பின்னால் நேரம் எட்டனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் ஆண்டு சரியாக இருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை இன்னைக்கு நாம் கேட்க வேண்டும். அந்த எண்ணங்களோடு எழுந்துட்டு நாம் இந்த ஜபங்களை ஒப்பு கொடுத்து சகோதரி பிளவினாவோடும் சகோதரி சபரினாவோடும் சேர்ந்து 4 வரைக்கும் நாம் கற்றுக்கிறோம். எழுந்திருப்போம். இந்த இடத்தில் நாங்கள் எதற்காக கூடியிருக்கிறோம்? என்ன காரியங்களை நீர் எங்களோடு பேச சித்தமாயிருக்கிறீர்களோ அதை எங்களுக்கு மறைந்து வெளிப்படுத்தி பேச உமது திட்டமும் உமது சித்தமும் இந்த இடத்தில் நிறைவேற எங்களை ஒரு கருத்தில் கருவியாக அர்ப்பணிக்க நாங்கள் முன் வந்துள்ளோம்ப்பா. வேதத்தின் வழியாக நீ 4 காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலாவது காரியம் காட்சி. மத்திய 17ஆம் அதிகாரத்தில் தாபோர் மலையில் இயேசுவும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் சென்றபோது இயேசு மறுரூபமாகிற காட்சியை அந்த 3 பேரும் கண்டனர். அதே போல நாமும் அந்த காட்சியை காண முடியும். அதற்காக நம் கண்களை ஆண்டவர் திறந்து வேண்டுமாயும் கண்களை ஒப்பு கொடுப்போம். 2வது காரியமாக அவர் தரிசனங்கள் வழியாக நம்மோடு பேசுவார். அன்னை மரியா வீட்டில் தனியாக இருந்த நேரத்திலே வானதூதர் அவர்கள் முன்னாக தோன்றி அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்துகிறதை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 3 வரை வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த நாளிலும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தூதர்களை அனுப்பி நம்மோடு பேசுவார். அந்த அன்னை மரியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷிதான். அவர்களை ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு தூதரை அனுப்பி வாழ்த்தி அந்த வேலையை கொடுத்தது போல நம் ஒவ்வொருவர் வாயிலாகவும் அவர் பேச தரிசனங்கள் வழியாக பேச சித்தமாக இருக்கிறார். அதற்கு நம்மை தயாரிப்போடு இருப்போம். 3வது காரியம் வெளிப்பாடு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால் அன்னை மரியாளும் சூசேப்பரும் குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு செல்கின்றனர். அப்பொழுது முதிர் வயதான சிமியோன் அந்த குழந்தையை கையில் ஏந்தி இன்று மீட்பையில் கண்கள் கண்டது என்று சொல்லிவிட்டு மரியாளிடம் அந்த குழந்தையை பற்றிய வெளிப்பாடை சொல்கிறார். எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்று சொல்லிவிட்டு மரியாதை அன்னை மரியாதை நோக்கி சொல்கிறார், இதோ உன் இதயத்தில் ஒரு பட்டயம் ஓடுவோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை மரியாதை இதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவர் கொடுக்கும் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து பாலன் இயேசுவை கண்டவுடனே சிமியோன் கொண்ட வெளிப்பாடு. இதே போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் தயாராக இருப்போம். 4வது காரியமாக தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது இயேசுவின் காரியங்களை, பிதாவின் திட்டங்களை வெளிப்படையாக சொல்வது. அந்த இயேசு ஞானஸ்நானம் எடுக்க சென்றபோது யோவான் ஸ்நானன் இயேசுவை கண்டு இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்க செம்மறி என்று சொன்னார். இது ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற காரியம் தீர்க்க தரிசனம். இந்த 4 காரியங்கள் வழியாக இன்று ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரோடும் பேச சித்தமாக இருக்கிறார். காட்சி வழியாக பேசுவார், தரிசனம் வழியாக பேசுவார், வெளிப்பாடு வழியாக பேசுவார்,
தீர்க்க தரிசனம் வழியாக பேசுவார். அடுத்தது 5ஆம் முறையாக கனவின் வழியாகவும் பேசுவார். அது நாம் உறங்கும் போது, இப்போது அல்ல. இந்த நாளிலே இந்த 4 வழிகளில் நாம் ஒவ்வொருவரோடும் சிறுவனோ பெரியவரோ அல்ல இந்த வித்தியாசம் ஆண்டவருக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் நாம் எல்லாம் இயேசுவின் முன்னால் உரையிடலாம். சிறுவர்களையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். அந்த சாமுவேல் சிறு பையனாக உறங்கிக் கொண்டிருந்த போது அவனை கூப்பிட்டாரே, பெரிய வேலையை கொடுத்தாரே. இந்த நாளிலும் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஆண்டவர் சன்னிதியில் கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து பேச சித்தமாயிருக்கிற நேரத்திலே அதற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆதலால் இந்த நாளிலே இந்த ஆராதனை முழுவதும் நாம் ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த சிந்தனையோடு ஒன்றுபட்டு செபிக்க, இந்த இடத்திலிருந்து என்னென்ன ஊழியங்கள் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறவர் அவர்தான். திட்டங்கள் தருபவர் நீதானையா, செயல்படுத்தி வருபவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி வருபவரும் நீதானையா. நாம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிற அந்த வேலையை நாம் விளந்தால் முடியுது. நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். அன்னை மரியாள் வானதூதர் வந்து தோன்றிய உடனே அவர் விளந்தால் படியிட்டார். விளந்தால் படியிட்ட வண்ணமாக அவரிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து அவர் என்னென்ன காரியங்களை இந்த நாளில் நாம் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அதற்காக நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவரிடம் அர்ப்பணிப்போமா? இந்த உடல் அவருக்கு சொந்தம். ஆதலால் இந்த கண்களை முதலில் ஒப்புக்கொடுப்போம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது உங்கள் கண்தான் உடலின் விளக்கு என்று சொன்னார். ஆனால் இந்த கண்கள் அவருடைய காட்சியை காண, உலகிற்கு ஒளியாக நாம் எழுப்பி பிரகாசிக்க இந்த நாளில் அவர் கொடுக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள இந்த கண்களை அவரிடம் ஒப்புக்கொடுப்போம். உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. அந்த இயேசு பரிசுத்த ஆவியானவர் புறாவடியில் இறந்தது போல, இறங்கி வந்தது போல நாம் அந்த பரிசுத்தமான குரலை கேட்கக்கூடிய காதுகள் நம் காதுகளாக மாற வேண்டும். இந்த காதுகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எவன் ஒருவன் என் வசனத்தை கேட்கிறானோ அவனுக்குள் நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்கிறாரே. அதனால் இந்த காதுகள் அவர் குரலை கேட்கக்கூடிய காதுகளாக நாம் காதுகளை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போமா? இயேசு பேசுவதை கேட்கக்கூடிய காதுகளாக இந்த காதுகளை அவர் மாற்றிக் கொண்டு வேண்டும். நான் ஜெபிப்போம். எப்பதா என்று சொல்லி அந்த காதுகளை திறந்து விட்டது போல இந்த நாளிலும் நாம் உலக பிரச்சனை,
பயம், வேதனை, கஷ்டம் என்று எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் கவலைகளை மனதை செலுத்தி இருந்தால் இந்த காதுகளால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆனால் இந்த காதுகள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்க இந்த காதுகளை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக நம்முடைய வாய், இந்த வாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய புகழை எடுத்துச் செல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த ஜனத்தை, இந்த மக்களை எனக்கென்று நான் உருவாக்கினேன், அவர்கள் என் புகழை சொல்லி வருவார்கள் என்று. நம்மை ஆண்டவருடைய புகழை சொல்லி வருவதற்காகத்தான், எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறது போல, நீங்கள் உலகமெங்கும் சென்று, மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த அறிவிக்கக்கூடிய வாய் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் அறிவிக்கக்கூடிய வாயாக அவர் மாற்றி கொடுக்க வேண்டும் ஜெபிப்போம். இந்த நாளில் அவர் வெளிப்பாடு வழியாக, தீர்க்க தரிசன வழியாக நம்மோடு பேசும்போது அதை கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் எடுத்துச் செல்லக்கூடிய வாயாக அவர் மாற்ற வேண்டும் ஜெபிப்போம். என் வாயின் சொற்கள் எல்லாம் உறுப்புகள், கண், காது, வாய், இந்த 3 உறுப்புகளும் கேட்பதன் மூலம், பார்ப்பதன் மூலம், பேசுவதன் மூலம் தான் எங்களுடைய கைகளும் கால்களும் வேலையை செய்கின்றன. ஆனால் இந்த பிரதான உறுப்புகளை முதல் தரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து விட்டோமா? உம்முகத்தை பார்க்க வேண்டும், அழகை ரசிக்க வேண்டும், அப்படிப்பட்ட கண்களாக அதை மாற்றும். குரலை கேட்க வேண்டும், ஓங்கும் குரலை நாங்கள் கேட்க வேண்டும், அதற்காக இந்த கதவுகளை மாற்றிவிட்டேன். இந்த வாய் புகழை எடுத்துரைக்கக்கூடிய வாயாக மாற்றிவிட்டேன். அடுத்ததாக எங்களுடைய கைகளை ஒரு கரத்தில் அர்ப்பணிக்கிறவையா, இரு கைகளை ஏந்துவோம். ஆண்டவர் முன்னிலை இரு கைகளை ஏந்துவோம். அன்று லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற ஒரு யூதனை கல்வர்கள் அடித்து போட்டு சென்ற போது சமாரியன் ஒருவன் அந்த வழியில் வந்து மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து அவனை சபையில் கொண்டு சேர்த்தான். அப்படிப்பட்ட வேலையை இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யார் அடிபட்டு கிடக்கிறார்கள், ஓடி செல்ல இந்த கால்கள் பெறப்பட வேண்டும். உதவி செய்ய, காயங்களை கட்ட இந்த கைகள் செயல்பட வேண்டும். இந்த கைகளை ஆண்டவர் ஒப்புக்கொள்வோம். முன்தானே என்று அறிவிக்க அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு ஊழியர் செய்தார்களே, இந்த புனிதப்பட்ட வாங்கியிருக்கார்கள். நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டில் தானே அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய ஒவ்வொருவரும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்று நாம் வாழ்வது போல ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மனுஷையும் சகோதர சகோதரியாக பாவித்து வேலை செய்ய இந்த கைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுப்போம். Thank you.
அவருடைய ஆலயத்திற்கு வர நாம் தாமதமாக வருகிறோமா, அசால்ட்டாக வருகிறோமா? அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை ஆண்டவர். இந்த நாளில் நாம் ஒன்று கூடி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. நாம் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கிறோம். முகத்தை பார்த்து இவன் அழகா இருக்கிறான், இவள் அழகா இருக்கிறாள் என்று நாம் நம்மை கமெண்ட் பண்ணுகிறோம் ஒவ்வொருவரையும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உடம்பில் ரசித்து ருசிக்கும் பாதம் பகுதி எது தெரியுமா? நம்முடைய பாதங்கள் தான். ஏசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு எடுத்து வாசிப்போமா? ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாடுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. ஆமென். நற்செய்தியை அறிவிக்கவும் பறைசாற்றவும் சீயோனில் வருகின்ற பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று இயேசு நம் உடலின் பாதங்களை தான் ரசித்து பார்க்கிறார். நாம் எவ்வளவு தூரம் ஓடுகிறோம், எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வேலை செய்ய உற்சாகமாக ஓடுகிறோம் என்பதை தான் அவர் நாம் பார்க்கிறார். அப்படி ஓடக்கூடிய கால்களாக அவர் இந்த நாளில் நம் கால்களை மாற்றி கொடுக்க வேண்டுமா? இந்த கால்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். வேண்டாத பலவீனங்களை ஆண்டவர் முன்னிலையில் வைப்போம். எனக்கு முட்டு வலி, எனக்கு கால் வலி, என்னால் நடக்க முடியாது என்று யாரும் சாட்சாத்து சொல்லாதபடி இந்த உடல் மண்ணுக்கு தான் போக போகிறது. மண்ணுக்கு போகிற இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவனை தரிசிக்க நாம் பின்வாங்க கூடாதே. இந்த உடல் உயிர்கள் இருக்கிற நாள் வரைக்கும் உயிருள்ள திருப்பலியா நாம் ஆண்டவரிடத்தில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க இந்த கால்களை பயன்படுத்துவோம். இந்த கால்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். கால்கள் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும், அவருடைய வேலையை செய்ய ஓட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டது போல வேதாகமத்தில் நாம் இந்த புதுபலனை பெற்றுக்கொள்வோம். இந்த கால்வழிகள் இந்த நாளோடு மறைந்து போகட்டும். முட்டு வலிகளோ, சோர்வுகளோ, அசதிகளோ, பலவீனங்களோ எதுவும் கால்களை முடக்காதபடி இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். ஆண்டவர் கொடுத்த வெற்றி நாளிலே அவருக்காக காலூற்றி நிற்க, கர்த்தரோடு நடக்க அவர் நமக்கு வழக்கை கொடுக்க வேண்டுமாய் அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்று இசையா தீர்க்கதரிசியாக அந்த உலக எலும்புகள் உயிர் பெற்று சேனையாய் எழுப்பி நின்றது போல நாமும் இவ்வளவு நாள் எப்படி இருக்கமோ தெரியாது, இந்த நாளில் புது உயிர் பெற்றவர்களாய் எழுப்பி ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவருடைய பாதையில் செல்ல, அவர் பின்னால் செல்ல நம் கால்களை ஆண்டவரோடு ஒப்புக் கொடுப்போமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே சென்றால் சேகோவாயே இந்த உறுப்புகளை உமது கருவியாக எடுத்து பயன்படுத்தும். இது நாங்கள் கருத்தில் இசை கருவிகள் சித்தம் என்னவோ அதை செய்ய எங்களுக்கு வல்லமை தாரும். அந்த வானத்துக்கு வந்து அன்னை மரியாளிடம் பேசின உடனே அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வசனத்தின்படியே எனக்கு ஆகுகிறார். நாமும் அப்படிப்பட்ட அர்ப்பணத்தை ஆண்டவரிடம் கொடுப்போமா? நம்மை முழுமையாக
அர்ப்பணிப்போம். இந்த உடல் இயேசு தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியார் தங்கும் ஆலயமாக இந்த உடலை அவர் மாற்ற வேண்டும். அதற்காக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்னை ஒப்புக்கொடுத்தது போல நாங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் அடிமை நிலைக்கு தாழ்த்தி உங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறோமா? எங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. அனைவரும் நம்ம ஒப்புக்கொடுத்து விட்டோம். ஆண்டவர் நமக்குள் வந்துவிட்டார் என்ற உற்சாகத்தோடு எழுந்திருப்போம். நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்திருக்கிற வேளையிலே இந்த இடத்தில் ஜெபம் நடப்பதற்கு தடையாக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொருவரோடும் பேசுவார். எது தடையாக இருக்கிறது? என்னுடைய கால்வழி தடையாக இருக்கிறதா? என்னுடைய முதுகுவலி தடையாக இருக்கிறதா? என்னுடைய பல்வழி தடையாக இருக்கிறதா? என்னுடைய தலைவலி தடையாக இருக்கிறதா? அல்லது இந்த இடத்துல இருக்கிற சத்தங்கள் தடையாக இருக்கிறதா? இல்ல பிசாசின் தொந்தரவுகள் தடையாக இருக்கிறதா? என்ன தடைகள் என்று நான் முதலில் சொன்னது போல காட்சி, வெளிப்பாடு, தரிசனம், தீர்க்க தரிசனம், இந்த 4 தடைகள் ஆண்டவர் பேசுகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்திருப்போம். இந்த எல்லை முழுவதும் இந்த எல்லை முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்ப வேண்டும். நாம் குடியிருக்கிற இந்த ஆலயம் மட்டுமல்லாமல் இந்த எல்லை காம்பவுண்ட்ஸ் எங்க இருக்கிறதோ அந்த 4 மூலைகளிலும் 8 திக்குகளிலும் ஆண்டவருடைய தூதர்கள் இறங்கி எப்பொழுதை காவலாக்க வேண்டும். எப்பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும். இங்கிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வேலை ஒவ்வொருவரும் எக்காலம் ஓடிடுவோம்
நாங்கள் எங்களை முழுமையாக உமது கருத்தில் ஒப்படைத்தது வேலையை எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீரேன். தடைகளை உடைத்து போட்டீரேன். உமக்கு நன்றி அப்பா. தடைகளோ மின்சார தடைகளோ அல்லது இயற்கை சீற்றங்களோ இதற்கு தடையாக வராதபடி எல்லாவற்றையும் மாற்றி போட்டீரேன். உமக்கு நன்றி. நீங்கள் ஒவ்வொருவரையும் உமது உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி அப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருந்து எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி சொல்ல வைத்தேன். இந்த நாள் முழுவதுமாக உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆண்டுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய எங்கள் ஒவ்வொருவரிடத்து கருவியாக பயன்படுத்த வேண்டுமாய் மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரை ஒரு கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.